மனசா வாச்சா கர்மனஹா அப்படின்னாங்க. ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா மனசா வார்த்தைகளும் செயல்களும் இது 3மே சேமாக இருக்கணும். ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா வந்து அது டோன்ட் ஒர்க். ஏன்னா நான் இந்த பொண்ணை லவ் பண்ணேன்னா அப்படியே சூப்பர் சூப்பர் எப்போ கல்யாணம்னு பேரண்ட்ஸ் கேட்பாங்களா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜர்க்காவாங்க. ஏன்னா இவங்களே சாய்ஸ் எடுத்துக்கிட்டாங்களேன்ட்டு. அதனால உடனே ஜெயிக்காது. இப்போ நீங்கள் மோகன ராகம் கேட்டிங்கன்னா இப்படிலாம் இருக்குங்க, கல்யாணி ராகம் கேட்டிங்கன்னா இப்படிலாம் இருக்குங்கன்னு அவங்க they are doing and it's functioning well. Whether they believe it or not, it's separate. This is what law of attraction they are talking about. But we are talking about law of vibration, which is attracting you. If you know the vibration, you will start attracting. Man can bring everything, but to manage or run the home, it is the women. Without her, nothing exists. ஸோ ட்ரீஸை காப்பாற்றணுன்றதுனால இவ்வளோ வச்சுருக்கிற மாதிரி அப்படி ஒரு இது பண்ணி சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ ஜகடம் ஜகடம் ஜகடகடம் டம் ஜகடம் ஜகடம் ஜகடகடம் டம் ஜகடம். வாழ மீனுக்கும் வலங்க மீனுக்கும் கல்யாணம் என்ன பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே பார்க்குறீங்க. ஸோ இந்த பாட்டு நம்ம எல்லாருக்குமே எந்த அளவுக்கு ஃபேவரட்டாக இருக்கோ அந்த மியூசிக் டைரக்டர் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸோ மியூசிக் டைரக்டர் SundarCBabu சார் தான் இருக்காங்க. ஸோ வந்து இன்னைக்கு உங்கள் கூட நிறைய விஷயங்கள் நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஹாப்பி நீங்கள் எங்கள் செட்டுக்கு வந்ததுக்கு. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து மியூசிக் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இவால்வ் பண்ணி அதை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். மியூசிக் தியரினா என்ன சார்? மியூசிக் தியரின்றதோட மியூசிக் தியரி, மியூசிக் தெரப்பி, மியூசிக் இன்டர்வென்ஷன் பல பேர்கள் இருக்குது. பட் என்னோட இன்ட்ரெஸ்ட் இப்போ சமீபத்தில் வந்து ஐ பீன் கொலாபரேட்டிங் வித் இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் பீப்புளோட. ஓகே. ஸோ அவங்களோட இந்த கோவிடுக்கு அப்புறமா இட் இன்டென்சிஃபைட் ஈவன் மோர். அந்த கோவிட் டைமில் ஆன்லைனில் அப்போ தான் ஐ காட் இன் டு தட் மூடு ஃபஸ்ட். அப்போது எங்களோட சுவாமி எங்களோட குருஜி இருக்காங்க, அவங்க வந்து கணபதி சச்சிதானந்த சுவாமிஜின்ட்டு மைசூரில். ஸோ அவரு கூட நான் வந்து சர்வீஸ் ஒரு 10-15 இயர்ஸாக அவருக்கு நான் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மியூசிக்கல் சைடில். அப்போது அவரோட புஸ்தகங்கள் இருக்குது இது மியூசிக் ரிசர்ச் பண்ணதில். மியூசிக் மூலியமாக எப்படி நிறைய பேர் வந்து பலனடையலாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ். ஸோ மியூசிக் தெரப்பின்னு சில பேர் பண்ணுறாங்க, அதுவும் ரொம்ப நல்லது. பட் அவங்க வந்து குணமாக்குறதோ இல்லை அந்த ரோகங்களுக்கோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. வி என்டர்ட் இன் டு அ நியூ ஏரியா வேர் யூ கேன் என்ட்ரெயின் யுவர் பிரெயின் சிஸ்டம். ஓகே. ஸோ இந்த பிரெயின் ரிசர்ச் அண்ட் ஹார்ட் ரிசர்ச் பீப்புளோட இன்டகிரேட் பண்ணி வி ஸ்டார்டட் கொலாபரேட்டிங். அப்போது இந்த ஃபைண்டிங்ஸ் பார்க்கும்போது என்னென்னா நம்மளோட பிரெயினோட செல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த செல்ஸ் கனெக்ட் ஆகிறது தான் சினாப்ஸ்ன்னு பேர். ஸோ சுருக்கமாக சொல்லப்போனால் ஸ்ருதியும் லயமும் சேர்ந்தால் தான் இசை. வெறும்னே ஸ்ருதி மட்டும் இருந்தாலும் பத்தாது, லயம் மட்டும் இருந்தாலும் பத்தாது. ஸோ அந்த ஸ்ருதின்றது வந்து த பிரெயின் கரண்ட், இந்த லயம்ன்றது வந்து ரிதம் விச் இஸ் ரிலேட்டட் டு த ஹார்ட். ஸோ விச் மீன்ஸ் திஸ் டூ ஹேஸ் டு இன்டகிரேட். இது ரெண்டு சேர்ந்தால் தான் ஒரு எந்த ஒரு விஷயமும் கரெக்டான நமக்கு ஒரு காக்னிட்டிவ் ப்ராசஸ் கிடைக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா பல விதங்களில் டேலண்ட் இருக்கும். பட் அவங்க பெரிய ஒரு இடத்துக்கோ இல்லாட்டி ஒரு ஈவன் டு த பேசிக்கே வராமல் கூட இருக்காங்க. ஸோ என்னை விட நிறைய டேலண்டட் பீப்புள் இருக்கலாம் மியூசிக்கில், இல்லைன்னு சொல்ல இருக்காங்கன்னு கூட நான் சொல்ல, ஏன்னா நாங்களே பார்த்துருக்கோம். பட் ஒரு சின்ன விஷயத்தில் வந்து அவங்க அதை கரெக்ட் பண்ண முடியாததுனால அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகலை. அண்ட் தென் வி ஸ்டார்டட் ஃபைண்டிங் இன் different walks of life, not only music, any science இருக்கட்டும், ஃபைனான்ஸாக இருக்கட்டும், பேங்கிங்காக இருக்கட்டும், ஒரு இடத்துலையும் பார்க்கும்போது ஒருத்தங்களுக்கு ஒரு சின்ன தடை, அந்த தடை எப்படி நீக்கிறதுன்னு தெரியல. ஸோ அந்த தடையை நீக்காமல் போகும்போது இந்த டோட்டல் ஈக்குவிலிபிரியமே மாறிடுச்சு. அப்போ தான் வந்து இந்த ஃபைண்டிங் பண்ணும்போது தென் த ரிசர்ச் பீப்புள் ஸ்டார்டட் கெட்டிங் இன்ட்ரெஸ்டட். நாங்கள் மியூசிக் கொடுத்து ட்ரை பண்ணி அந்த மியூசிக்னால் என்ன பெனிஃபிட் வருது. அப்போ வி ஃபவுண்ட் தட் யுவர் ஆப்டிமம் லெவல் ஆஃப் பிரெயின் கொஹரன்ஸ் வந்து இட் ஸ்டார்டட் இன்க்ரீஸிங். அதுதான் தியானத்தில் சில பேர் மெடிடேஷன் பண்ணுறாங்க. ஸோ மியூசிக்கு தான் ஒரே ஒரு ரூட்டுன்னு நாங்கள் சொல்லலை. பட் மியூசிக் இஸ் ஆக்சுவலி கிவிங் யூ அ ஸ்மூத்தர் அண்ட் ஈஸியர் ஆக்சஸ் டு த ரியல் பவர் இன்சைட் யூ. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஒன்று சாதிக்கணும் அப்படின்னா கூட உங்களுக்குள்ளே என்ன பவர் அப்படின்றது நீங்கள் பார்க்காம, இன்வேர்டாக நீங்கள் பார்க்காம அவுட்வேர்டாக நீங்கள் கொடுக்கவே முடியாது. ஸோ இதை தான் இந்த மியூசிக் மூலியமாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அண்ட் ஃபார்ச்சுனேட்லி வி ஆர் ஃபைண்டிங் குட் ரிசல்ட்ஸ் அண்ட் வி ஹவ் கம் ஒரு 70% அச்சீவ் பண்ணியிருக்கோம். இப்போ வி வாண்ட் டு கெட் இன் டு த பப்ளிக் ஆல்சோ அண்ட் ஷோ. அபவுட் 100 people we tested, more than 100 people we have tested out without the gadgets, and 100 people in the institute in Singapore la வந்து we are testing with the monitoring system. So that will show you the graph, show you the numbers,
பிஃபோர் லிஸ்னிங் எப்படி இருக்குது, ஆஃப்டர் லிஸ்னிங் எப்படி இருக்குது. ஓகே, எந்த அளவுக்கு ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? இப்போ 10ல் வந்து 2-3 பேர் வந்தால் குட்னு சொல்லலாம், 10ல் 5 பேர் வந்தால் வெரி குட்னு சொல்லலாம். ஆக்சுவலாக 10ல் வந்து 9 வரைக்குமே வி ஆர் கெட்டிங் குட் ரிசல்ட்ஸ். அண்ட் தீஸ் பீப்புள் ஆர் நாட் ஓன்லி இண்டியன்ஸ். அதாவது ஐ வாண்ட் தேர் டு டெஸ்ட். எதுக்குன்னா என்ன யாருன்னே தெரியாது, என் மியூசிக்னா என்னென்னு தெரியாது, அந்த மியூசிக் அவங்க கேட்டதே இல்லை. இந்த மாதிரி பீப்புள் நாங்கள் செலக்ட் பண்ணோம். ஸோ தட் பயஸ் இருக்காது. அண்ட் பியூட்டி என்னென்னா இந்த 10 பேர் சப்போஸ் 10 பீப்புள்னு எங்களுக்கு தே ஆர் சைனீஸ் ஆரிஜின், தாய் ஆரிஜின் அண்ட் வியட்நாமீஸ் ஆரிஜின், டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ஆரிஜின்ஸ் இன்க்ளூடிங் சம் யூரோப்பியன்ஸ். இவங்க யாருக்குமே அந்த மியூசிக் பிடிக்கல. ஓகே, பிடிக்காமல் இருக்கிறது தான் அது எங்களுக்கு வந்து சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு மாத்திரை ஒரு மருந்து இருக்குன்னா யாருக்குமே இன்னி வரைக்கும் நமக்கு மெடிசன் பிடிச்சதில்லை. பட் அது ஒர்க் ஆச்சா இல்லையான்றது தான் கான்செப்ட். ஓகே சார், எனக்கு ஒரு டவுட்டு. நீங்கள் சொல்கிற மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி மியூசிக் வந்துட்டு எல்லா டிசீஸையும் க்யூர் பண்ணோம் அப்படின்னா எதுக்கு ஹாஸ்பிட்டல்? இல்லை கண்டிப்பாக வந்து மெடிக்கல் சிஸ்டம், மெடிக்கல் சொசைட்டி அண்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ், டாக்டர்ஸ் வந்து நம்ம ரொம்ப கவனமாக கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா அது வந்து பாடிக்கு சம்மந்தப்பட்டது. டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட் தட் திஸ் மியூசிக் இஸ் சம்திங் a magic pill which will cure people. We are not curing people. Okay, within the bodyல உள்ள டிசீஸை கியூர் பண்ணாது. No, it's already come. See, இப்போ எனக்கு ஒரு வயிற்று வலி இருக்குன்னா நான் மியூசிக் போட்டுட்டு உட்கார முடியாது. இட்ஸ் ரபிஷ்னு சொல்லுவேன். we have to go to the doctor then come out of it. But either you are depending on the system is up to them. Okay. So music is an entrainment system. Why it happened? Do you want it to happen the next time? இப்போ டயபெட்டிஸ் இருக்கலாம், இல்லாட்டி பிளட் ப்ரெஷர் இருக்குன்னு. சிம்பிள் திங் இஸ் டென்ஷன் அண்ட் பிளட் ப்ரெஷர். இது ரெண்டுத்துக்குமே வந்து தெர் இஸ் இட்ஸ் அ செல்ஃபாக நம்ம க்யூர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பை சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல், ரிலாக்ஸிங் யுவர் செல்ஃப். எவ்ரிபடி நோஸ் தியரி. ஓகே, ஜிம்முக்கு போனால் மசில் ஏறுன்றது எல்லாருக்குமே தியரி தெரியும். ஏன் போகலன்னா த ஸ்டெப்ஸ் நீடட் ஹி இஸ் நாட் டேக்கிங். சினிமா வந்து ரொம்ப டஃப்புங்க, சினிமாவில் நான் 20 வருஷம் போராடினாங்க அப்படின்வாங்க. சார் அந்த காலம் என்னன்றது நமக்கு தெரியாது. சில பேர் 2 நாளில் வந்து பெரிய ஆள் ஆவாங்க. ஃபஸ்ட்டு படமே அவன் சூப்பர் ஹிட் ஆகும். இந்த காலம் வந்து நம்ம கையில் இல்லை. ஒருத்தர் 20 வருஷம் கஷ்டப்பட்டான்றதுனாலையோ இல்லை ஒருத்தர் 2 மாதத்தில் வந்தானாலையோ we cannot compare. Don't compare two things. இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். How much of effort or how much of awareness இந்த 20 இயர்ஸில் நீ எடுத்தன்றது தான் கான்செப்ட். இப்போ ஒரு படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா உடனே நம்ம கெட் பேக் ஹோம் என்ன ஆச்சு, வாட் குட் ஹவ் பீன்னு தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர we can't pinpoint. Let us correct it. நெக்ஸ்ட் மேட்ச்சில் நெக்ஸ்ட் படத்தில் இது திருப்பி ஆகாமல் பார்க்கணுன்ற ரெக்கவரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கீ ஃபேக்டர். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ரெசிலியன்ஸ். எக்ஸாமில் கூட அப்படி தான் 10th ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்லி அவன் வாழ்க்கையை ஓரம் கட்டுறான். நான் இட்ஸ் ஜஸ்ட் 10th அந்த வருஷம் ஃபெயில் ஆச்சு, டசன்ட் மேட்டர். நெக்ஸ்ட் இயர் 10th இப்போ இதே சிலபஸ் தானே, நெக்ஸ்ட் இயர் உட்காந்து பண்ணலாமே. பட் பீப்புள் அரவுண்ட் யூ ஆர் நாட் ப்ரொவைடிங் தட் சொலேஸ். அவனுக்கு இந்த கம்ஃபர்ட்டை கொடுக்கறதில்ல. பரவாயில்ல தம்பி, இப்போ 10th என்ன ஆக போகுது, அடுத்த வருஷம் திருப்பி வரலாம், அட்லீஸ்ட் 60 மார்க் எடுத்துட்டு வா, 100 வேண்டாம், பாஸ் பண்ணி 60க்கு வந்துடு, அங்கேருந்து திருப்பி ட்ராக் வரலாம். ஸோ திஸ் ரெசிலியன்ஸ் இல்லாத போது தான் இந்த பாத்தே வந்து டீவியேட் ஆகும். உடனே அவன் ஸ்டார்ட்ஸ் கம்பேரிங். படிக்காதவங்க கூட பெரிய ஆளாக இருக்கான், படித்தான் இப்படி இருக்கு. டோன்ட் கம்பேர். இப்போ நம்ம எப்படி வர முடியும்? என்னோட ஸ்டோரி தான் நான் பேச முடியும். இன்னொரு மியூசிக் டைரக்டரோ இன்னொரு டைரக்டர் பற்றி நான் பேச முடியாது. என்னோட ஸ்டோரி பேசுறதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ தட் இஸ் ஹவ் லைஃப் ஹேஸ் டு பி டேக்கன் கேர். இந்த பாத் கிடைக்கிறதுக்கு, இந்த டியூனிங் வர்றதுக்கு, இதுதான் டியூனிங்னு சொல்லுது. ஒரு மெக்கானிக் கிட்ட போனீங்கன்னா கூட ஸ்கூட்டரோ காரோ அந்த சவுண்டு கேட்டோடனே அவன் சொல்லிடுவான் இந்த ஃபால்ட் இருக்குன்ட்டு. டியூனிங் சார் இது டியூன் பண்ணால் சரியாயிடும் சார்ன்ட்டு. ஸோ ஃப்ரம் அ பேசிக் ஃபேன் டு ஏசி டு ஏர்கிராஃப்ட்ஸ், தட் சவுண்ட் இஸ் வாட் இஸ் ரெஜிஸ்டர்ட். சவுண்டு கரெக்டாக இருந்ததுன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குன்ட்டு. ஸோ அந்த பாயிண்ட்க்கு வி ஆர் கம்மிங் இன்சைட் த்ரூ மியூசிக். உங்களுக்குள்ளே இருக்கிற அக்வஸ்டிக் இஸ் கால்ட் அஸ் சைக்கோ அக்வஸ்டிக்ஸ். ஸோ அந்த அக்வஸ்டிக் ஃபீல்ட் கரெக்டாக இருந்ததுன்னா யூ ஸ்டார்ட் வைப்ரேட்டிங் ப்ராப்பர்லி. when you start vibrating properly you start attracting things properly. Actually நீங்க சொல்றது பார்த்தா எல்லாத்துலயுமே இசை இருக்கு அப்படி சொல்றாங்க. அந்த மாதிரி இது நாத பிரம்மம். இது எல்லாத்துலயுமே அந்த நாதம் இருக்கு. ஸோ அந்த நாதத்திலேருந்து வந்தது தான் இசை. ஸோ we go deeper than the இசை. இசை is a combination of 7 notes. Each note by its own self is நாதம். ஸோ சப்தம்ன்றது சவுண்டு, துவனின்றது டியூன்டு சவுண்டு, நாதம்ன்றது வைப்ரேஷன். அந்த ஓம்காரான்றதே நாதம் தான். ஸோ இஃப் யூ கோ பேக் டீப்பர் ஃபிலாசபிக்கு போனோம்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியில் எவ்ரி திங் இஸ் வைப்ரேஷன்ட்டு நிக்கோலா டெஸ்லா கூட சொல்லியிருக்காரு, ஐன்ஸ்டைன் சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலேயும் ப்ரூஃப் வேணும்னா நமக்கு தெரியல. த ஹோல் வேர்ல்ட்
of people understood that it's all frequency. Today you are using this microphone which is connected to a gigahertz frequency. If that frequency is cut, our audio is cut now. We are all on Wi-Fi now. Wi-Fi is a frequency. Radio station is a frequency. JayaTV television has a Intelsat frequency tuned to them. Until that frequency they own, that frequency is JayaTV's. So this is how the world is operating. You don't understand frequency, then it's difficult for you to progress forward. நீங்கள் டியூன் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த டியூனிங் எப்போ ஸ்ட்ரென்தன் ஆகுதோ அது உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோதான் விஷயம். ஓகே சார். This is what law of attraction they are talking about. But we are talking about law of vibration, which is attracting you. If you know the vibration, you will start attracting. ஓகே. ஆஸ் அ மியூசிக் டைரக்டராக எந்த அளவுக்கு மியூசிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க? மியூசிக் வந்து இட்ஸ் லைக் அன் எனர்ஜிங்க. இதை புரிஞ்சுக்கிறது டைம் வேஸ்ட். ஓகே. அதை எப்படி பயன்படுத்திக்கிறோம் அவ்வளோதான். சினிமா யாராவது புரிஞ்சுக்கிட்டாங்களா? நான் எப்படி இப்போ சினிமா இருக்குது, இப்போ படங்கள் நீங்கள் சித்திரம் பேசடி, அஞ்சாதே, நாடோடிகள், எந்த படம் நம்மள்தான் எடுத்தாலும் இல்லை எந்த ராஜா சார் மியூசிக், ரஹ்மான் சார் எந்த மியூசிக் எடுத்திங்கன்னா இன்றைக்கி 500 கோடி ரூபாய் படம் எடுத்திங்கன்னா கூட நீங்கள் தியேட்டரில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்கள். எது ஸ்பீக்கர், அந்த படத்துக்கு என்ன வேல்யூன்னு கேட்குறேன். ஓகே, கரெக்டாக இல்லையா? இன்றைக்கி இந்த இன்டர்வியூ எடுக்கிறோம், இந்த மைக் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, ஆடியோ இல்லைனா ஒன்றும் இல்லை. We agree more money is spent on video, that we agree, but audio is the life form. நீங்க உயிரோட இருக்கீங்களா இல்லையான்றது ஹார்ட் பீட் வச்சு தான் சொல்ல முடியுது. ஆக்சுவலி நீங்க எல்லாமே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் இல்லாம கிடையாது. நீங்க மியூசிக் டைரக்டர் இருந்தா நீங்க இல்லாம, அவர் மியூசிக் டைரக்டர் இருந்தா அவர் இல்லாம. இந்த இடத்துல நீங்க தானே மியூசிக் டைரக்டர், அதனால நீங்க எல்லாமே அப்படி. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல டிராவல் ஆகுதுனால இப்படி சொல்றோம். We don't want to take credit of anything, but we want to establish a point that sound and frequency and music is so important. அதனால தான் ரீரெக்கார்டிங்ல உங்களுக்கு அந்த மூட் எப்போ வருது அப்படின்னா அந்த கரெக்ட் ஃப்ரீக்வன்சி கொடுக்கும்போது. ஒரு வில்லன் வரான் அடிக்கிறான் அப்படின்னா வந்து நல்ல அழகான சித்தார்லையோ வீணையிலையோ ஒரு மெலடி கொடுக்க முடியாது நீங்கள். இட் டசன்ட் மேட்ச் தட் ஃப்ரீக்வன்சின்றோம். ஸோ தட்ஸ் வை லோ வைப்ரேஷன், தண்டர் சவுண்ட், ரம்பிளிங் சவுண்ட், டும் டும் டுஷ் எல்லா லோ ஃப்ரீக்வன்சியும் வில்லனிஷாக கொடுக்குறோம். இட்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட். ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா வந்து நல்ல பெல் சவுண்ட் கொடுக்குறோம். இட்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட். தீஸ் ஆர் த ஃப்ரீக்வன்சிஸ் விச் ஆர் கனெக்டட் வித் தெம். Why do you want to know? இப்போ தாலாட்டு பாட்டில் போய் டும் டு 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 டும் ஏன் அடிக்க வேண்டியது? It's not necessary. So that's how the vibration is. So this teak wood, this wood, this glass, everything has a vibration. So if you know, you start using them properly. The more plastic why plastic today, after so many years they're talking, is plastic doesn't have a good vibration. It creates so many disharmonies for our health and for our wealth, for the house. நீங்கள் ரிச் பீப்புளோட வீடுகள் பார்த்திங்கன்னா கம்மியான பொருள் இருந்தால் கூட காஸ்ட்லியாக இருக்கும், பட் த வைப்ரேஷன் லெவல் இஸ் வெரி ஹை. ஓகே, வைப்ரேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு பர்சனுக்கு? வி ஸ்போக் வைப்ரேஷன் இஸ் லைஃப்ங்க. ஸோ இட் இஸ் ஹவு இட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் த சென்ஸ் வாட் யூ வாண்ட் டு சூஸ். இட்ஸ் அ சாய்ஸ், நாட் அபவுட் லெட் அஸ் கீப் அவே த இம்பார்ட்டன்ஸ் பக்கத்தில். இட்ஸ் அ சாய்ஸ். உங்ககிட்ட வந்து அதிகமாக வெல்த், அதிகமாக கிளாமர், அதிகமாக வாட் எவர் யூ வாண்ட் மோர் இல்லையா? Though we want more. Okay. So if you want more, what do you have to increase? You have to increase the giving more, not taking. If you can give more, you get more. Otherwise you don't get. நான் ஒரு ஹிட் படமோ இல்லை ஒரு நல்ல ஒரு மியூசிக் வச்சு அந்த படம் சம்பாதிக்க முடியல அப்படின்னா ஐ எம் அவுட் ஆஃப் பிஸ்னஸ். சிம்பிள் லாஜிக். ஐ ஹவ் டு கோ பேக் அண்ட் செக் மை செல்ஃப். நம்ம ஏதோ சரியாக கொடுத்துருங்க, திருப்பி வருவாங்க, அடுத்த படத்தை அதிகமாக கொடுத்து வருவாங்க. ஆல் த ஆக்டர்ஸ் அவங்க சக்ஸஸ் கொடுக்க தான் அவங்களுக்கு பணம் வந்ததே தவிர எனக்கு 100 கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்னு யாரும் கேட்குறது இட் டசன்ட் மேட்ச். they'll just say you are a fool அப்படின்ட்டு. if I am charging 5 crores now, they'll say you are a fool, go home and check அப்படின்ட்டு. it will be logical. but demand பண்ணுறது நம்மளோட இஷ்டம் தானே. see, demand and supply is a different game, but demand comes only when there is supply. Correct? without demand there is no without supply there is no demand. உனக்கு டிமாண்டே இல்லை, நீ எப்படி டிமாண்ட் பண்ண முடியும்? நீ வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எப்படிங்க 10 லட்சம் எக்ஸ்ட்ரா கேட்க முடியுன்ற? ஸோ யூ ஹாவ் டு கமாண்ட் தெம், நாட் டிமாண்ட் தெம். ஐ ஹவ் டன் மை ஜாப், இட் ஹஸ் கிவன் யூ பெனிஃபிட், ரைட்? ஸோ யூ டோன்ட் ஹவ் டிமாண்ட், தே வில் இன்க்ரீஸ் ஃபார் யூ. இஃப் யூ ஆர் டூயிங் திஸ் ஜாப் வாட் யூ ஆர் டூயிங் வெரி வெல், automatically everybody will know, right? Not only in this building, the whole world is seeing you now. If you did the job well, you can command now. சார் எனக்கு அங்கே ஆஃபர் இருக்குது சார். ஓகே, கரெக்ட். ஸோ உங்களையே தேடி வந்து that is the attraction, that is the vibration I'm saying. You just do your job well,
wherever you are, do it well. It will show you ways to forward. ஓகே. இல்லாட்டி இங்கே உட்காந்து நம்ம ஃபாரின் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோன்னா அவன் பார்த்துருக்கான், பார்த்ததுனால இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும்போது கோடம்பாக்கத்தை எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லும்போது சிரிப்பாக இருக்குது. அதில் இஸ் கோடம்பாக்கம் அலோன் யுவர் ஹோல் வேர்ல்டு அப்படின்னு கேட்குறேன். ரைட், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். டுடே இன்ஸ்டா பீப்புள் ஆர் மேக்கிங் மோர் மணி தென் ஃபிலிம் பீப்புள் சம்டைம்ஸ். இன்ஸ்டா செலிப்ரிட்டிஸ்ன்றாங்க, யூடியூப் செலிப்ரிட்டிஸ்ன்றாங்க. ஸோ தட்ஸ் ஹவு த வேர்ல்ட் இஸ் இவால்விங். ஒன் ஸ்மால் கேமரா இஸ் நவ் மோர் பவர்ஃபுல் தென் அ ஃபிலிம் கேமரா. Reality and illusion is now merging. We are unable to tell. So this is the next phase of life where people will get into trouble because you are not knowing what is real, what is unreal. ஓகே. இப்போ மியூசிக் தெரப்பி இதை எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து காலமாக பண்ணிட்டு இருக்கிறது தானே. இதில் என்ன நீங்கள் நியூவாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ண முடியும் உங்களால்? See, music therapy in the sense, many parts of the world, they have given different criterias. இப்போ அமெரிக்கன் மியூசிக் தெரப்பி அசோசியேஷன் தே ஃபாலோ செப்பரேட் கைட்லைன்ஸ். இப்போ நம்ம கர்நாடிக் மியூசிக்கில் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, தே ஃபாலோ செப்பரேட் கைட்லைன்ஸ். ஸோ ஆல் தீஸ் கைட்லைன்ஸ் பார்க்கும்போது இட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷனலாக இருக்கலாம். இப்போ நீங்கள் மோகன ராகம் கேட்டிங்கன்னா இப்படிலாம் இருக்குங்க, கல்யாணி ராகம் கேட்டிங்கன்னா இப்படிலாம் இருக்குங்க, அவங்க தே ஆர் டூயிங் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷனிங் வெல். வெதர் தே பிலீவ் இட் ஆர் நாட், இட்ஸ் செப்பரேட், பட் இட் டஸ் ஒர்க் அண்ட் இட் இஸ் ஃபங்க்ஷனிங். பட் அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இல்லாமல் நம்ம பண்ணணுமேனு ஒரு ஆசைப்பட்டோம். ஏன்னா அவனுக்கு சப்போஸ் கர்நாடிக்கே பிடிக்கல அப்படின்னா அப்போ அந்த கொஸ்டின் வருது. எனக்கு மியூசிக்கே தெரியலங்க அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் வருது. எனக்கு புரியவே இல்லைங்க, என் மண்டைக்கே ஏறலை அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் வருது. ஸோ வி ஃபவுண்ட் வை டோன்ட் வி கோ இன் அ ஃப்ரீக்வன்சி பே. ஒரு பியானோவில் இப்போ அதனால தான் இப்போ ஒரு ராகம் எடுத்திங்கன்னா எம்எஸ் சுப்புலக்ஷ்மி பாடினா அதுக்கு ஒரு வேல்யூ, பாம்பே ஜெயஸ்ரீ பாடும்போது ஒரு வேல்யூ, எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடும்போது. ஸோ விச் மீன்ஸ் தேர் வாய்ஸ், தேர் டிம்பர் அண்ட் தட் ஃப்ரீக்வன்சி இஸ் கிவிங் சம் சூத்திங். அப்படி தான் நம்ம பாடல்களை தேர்ந்தெடுக்கிறோம். இது ஏசுதாஸ் சார் பாடினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் ஆகிடுறோம். ஏன்னா அந்த வாய்ஸ்லேருந்து வர ஒரு ஜீவன் இருக்குல்ல, அது நம்மளோட லைஃப் ஜீவனை வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ தட் மீன்ஸ் த ஃப்ரீக்வன்சி. தட்ஸ் ஹவ் வி ஸ்போக் earlier about this frequency numbers. இந்த ஃப்ரீக்வன்சியில் போயிட்டோம்னா there doesn't exist music now. There doesn't exist whether it's Indian or a European or a Chinese or anything. ஸோ அதுக்குள்ளே போய் ட்ரை பண்ணலான்றது we went into the frequency based thing and sounds based thing in a loop system மாதிரி. இப்போ பிரெயின் எப்படி ஆப்ரேட் பண்ணுதுன்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டோம். பிரெயின் வந்து இட்ஸ் ஸோ லூசிட் அப்படின்வாங்க, ஸோ லிக்விடிஷ் மாதிரி. இந்த பிரெயின் இஸ் ஜெல்லி. அதனால தான் மண்டே நீங்கள் ஸ்கல் ஓப்பன் பண்ணிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்கார், டாக்டர் ஹீஸ் அ ஸ்கல் இஸ் அ கிரேனியல் சர்ஜன். ஸோ அவரை கிண்டலாக கேட்பாங்க, சார் நீங்கள் நிறைய வெட்டி பார்க்குறீங்க, உள்ளே எப்படி இருக்குன்னா அது குழன்னு இருக்குங்க, நீங்கள் வெட்டினோன்னே அப்படியே கொட்டிடும் அது. ஸோ விச் மீன்ஸ் த ஹார்ட் portion of the brain is the functional thing, and the soft portion can be trained in whatever way you want to function. So இந்த portion work ஆகலைன்னா கூட இதுலேருந்து இதை ஒர்க் பண்ண முடியும். That is called as the neuroplasticity of the brain. இது ஸோ இப்போ நீங்கள் அந்த ப்ராப்பர் ஃப்ரீக்வன்சிஸ் அண்ட் ப்ராப்பர் மெசேஜஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்போ தான் அது வரும். அதனால தான் நம்மளுக்கு வந்து மனசா வாச்சா கர்மனஹா அப்படின்னாங்க. ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா மனசா வார்த்தைகளும் செயல்களும் இது மூணுமே சேமாக இருக்கணும். ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா வந்து அது டோன்ட் ஒர்க். ப்ளீஸ் டெல் வாட் யூ வாண்ட் டு டூ அண்ட் ப்ளீஸ் டூ வாட் யூ செட். ஓகே, தட்ஸ் இனஃப். ஆக்சுவலாக எனக்கு உங்க கூட பேசும்போது என்னோட சயின்ஸ் டீச்சர் கூட பேசுகிற மாதிரியே இருக்கு. நிறைய தியரிஸ்லாம் சொல்கிறீங்களா? No, these are all I have not studied, learned or anything, but the life experiences we put into work and see. ஏன்னா எல்லாரோட அனுபவங்கள் பார்க்கும்போது நிறைய பேர் லாஸ்ட் மந்த் வந்து அபவுட் 6 families, Chinese families I attended to. Out of them 3 children were heavily stressed out. இன்னைக்கு சில்ட்ரன் ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்கன்ற போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது ஒரு கோல்டன் ஏஜ் அது நமக்கு லைஃப்லேயே அந்த மாதிரி திருப்பி நம்ம கிடைக்காது. அப்போ ஜாலியாக இருக்கிறத விட்டுட்டு படித்தே ஆகணும். பட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் டூ மச் போகும்போது சூசைட் அட்டம்ப்ட்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் அவனுக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டு, ஆனால் அது சப்போர்ட் பண்ணாதனால அவனுக்கு கோவம் வருது. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது வந்து இவ்வளோ ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து ஃபார் த யங்கர் ஜெனரேஷன் இஸ் கார்டிசால் லெவல்ஸ் அதிகமாகும். அதாவது நம்ம பிரெயின் ஃபங்க்ஷனிங்கே ஸ்டாப் ஆகிடும். படப்படன்னு நான் கத்துறேன் எனக்கு கோவத்தில், அது எதிரில் இருக்கவனுக்கு வந்து என்ன யோசிக்கணும்னே தெரியாது, கேஆஸ் தெரிய மாதிரி. ஸோ தட்ஸ் வை திஸ் வெளியில் சண்டைகள் சர்ச்சைகள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா வேணும்னே இந்த கலப்பி விடுவாங்க. That means your thinking stops.
அதை முதல்ல அட்டன் பண்ணலான்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக அங்கே அட்டன் பண்ணது ஒன்றுமே இல்லை. அவன் அந்த வேக்யூம் ஸ்பேஸ் வேணும்னே கிரியேட் பண்ணிட்டு அவன் அடுத்தது வேலையை பார்த்துப்பான். ஸோ திஸ் ஃபங்க்ஷனிங் இஸ் நாட் ஹேப்பனிங் ஃபார் யுவர் ஃபேவர் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தட்ஸ் வை ஐ கூல் டவுன், ரிலாக்ஸ், ஃபர்ஸ்ட் டேக் எ பிரேக், கம் அவுட் ஆஃப் இட். இப்போ படங்கள் வரலன்னா கூட என்ன சொல்கிறோம், பரவாயில்ல, டூ சம்திங் எல்ஸ் அண்ட் கம் பேக். இட்ஸ் ஆல்வேஸ் ஈஸி டு கம் பேக். But then I see people are thinking that if you don't do for a couple of years, you are out of thing. There is no such thing as out of. As far as I believe, there is no such thing. Whether when you are out of it, are you functioning properly is the game. Are you able to do your daily things smoothly? ஓகே, ஆஸ் அ மியூசிக் டைரக்டராக நீங்கள் இன்னும் கேமுக்குள்ளே இருக்கீங்கன்னு உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா? மியூசிக் இருக்கிற வரைக்கும் கேம் இருக்குங்க. இல்லை, நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பெஸ்ட்டு இன்னும் கொடுத்துட்ருக்கீங்க, நம்ம இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமே, நமக்கு இன்னும் ரெக்கக்னிஷன் அந்தளவு கிடைக்கலான்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்லை, அந்த மாதிரி யோசிச்சோன்னா இட் வில் பி லிட்டில் பிட் சைல்டிஷ்னு சொல்லுவேன். ஏன்னா இசையில் இப்போ நம்ம இந்த செகண்டில் நம்ம உட்காந்தோன்னா எத்தனையோ இசை கலைஞர்கள் வந்து அவங்களும் திங்கிங்கில் தான் இருக்காங்க. ஸோ யாருக்கு ஒரு நல்ல தாட் வருதுன்றது கடவுளோட அமைப்பு. இஃப் யூ ஆர் டியூன்டு டு காட், இஃப் யூ ஆர் டியூன் டு வாட் எவர் ஃபோர்ஸ், இஃப் யூ டோன்ட் பிலீவ் இன் காட், டசன்ட் மேட்டர். இஃப் யூ டியூன்ட் தட் சம்திங் இஸ் கம்மிங் ஃபார் யூ, that means you are having good time. Okay. If you think you have to do it by your own way, that means you are not in a good time. First relax. So many things we don't have control. இன்னைக்கு நீங்கள் ஏன் இந்த இன்டர்வியூ கூப்பிட்டீங்கன்னு என்னோட கண்ட்ரோல் கிடையாது. Why we met, it's not in our control. Why think too much? When our capacity to think is less, why to strain it? Because the more you think, the more negative only happens, as far as I've seen. Overthinking, you ask anybody, excessive thinking leads to negativity. நீங்கள் நல்லவங்களா, கண்டிப்பாக இல்லை, கரெக்டான்னு கேட்டுகிட்டே இருந்தா நமக்கே டவுட் இருக்குது, நமக்கே தெரிலப்பா இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் யாருக்கு தெரியுங்க, இது ரிலீஸ் ஆகுமான்றதே பெரிய கேள்வியாக இருக்குது இன்றைக்கி. அப்போது நீங்கள் ஹிட் ஆகுமான்னு கேட்குறது வந்து எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு. We have done the best with what resources we have. Okay. They start comparing a small film with a 100 crore film. And you, I don't know, you just put some X money. Did you get X plus money? Okay, move on to the next. 10th படிக்கும்போது MBAவோ இல்லாட்டி MPhil பற்றி இப்போ எதுக்கு நமக்கு பேசி. So if you know the space where you are always in the game. Just understand the space, that bigger space is still not there. But your own space is there, right? ஓகே. ஸோ உங்கள் ஃபாதர் வந்துட்டு மிகப்பெரிய வீண வித்வான். ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அவரை மாதிரி வந்துட்டு சிறந்தவராக இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது அவதார புருஷங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ ரகுமானா இருக்கட்டும், MSVயில் இவங்களாம் அவதார புருஷங்கள். அந்த மாதிரி வீணை சிட்டி பாபுன்றது அந்த பேரிலேயே வீணை சேர்ந்துருச்சு, அது பிரிக்கவே முடியாது. அப்படின்னா அவங்கள அவதார புருஷங்கள். அவங்கள மாதிரி நம்ம வரணும்னு நினைக்கிற அளவு. இல்லை, நீங்கள் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்துட்டு பெட்டராக இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? The thing is where I am leading is, then he explained to us when we are children. So this benchmark will always be compared in your whole life. Yuvan is a wonderful musician, we all know. But still, if you say Ilayaraja's son abindra bodhu, that benchmark is always limiting him. He is an extraordinary person as a person also, because I have met him many times. I know, I have been to their house when we were in childhood. இப்படி அந்த லிமிட்டேஷன், இப்போ ஜாக்கிர் ஹுசேனோட பசங்களை அப்படின்னு எடுத்திங்கன்னா, அப்படின்ற ஒரு டெண்டுல்கரோட பையன் எடுத்திங்கன்னா, மேபி he would have been the best cricketer, but still today we know what the result is. ஸோ அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, மியூசிக் அப்படின்றது மட்டுமே நீ மைண்டில் வச்சுக்கோ, உனக்கு எது கடவுள் கொடுப்பாரோ இன்றைக்கி நமக்கு சொல்ல முடியாது. யூ கீப் ட்ரைங் வேரியஸ் திங்ஸ், விச் எவர் சூட்ஸ் யூ, ஸ்டிக் டு தட் அண்ட் கீப் மூவிங் அண்ட் டோன்ட் லுக் அட் எனி அதர் திங், கீப் மூவிங் அப்படின்ட்டு. The day he has told us, then we started. By the time I felt, okay, piano and keyboard seems to be easy for me a little bit. He always asked, which is easy? Don't go the tough way. So ஆசிரமங்கள் கூட அந்த பேர் பார்த்தீங்கன்னா, ஆசிரமா அப்படின்னா, ஸ்ரமா அப்படின்றது வந்து ஸ்ட்ரெயின், ஆசிரமா அப்படின்னா நோ ஸ்ட்ரெயின். So a place where you have no strain. Whatever, if they say sit down, you sit down. If they say you are an idiot, say yes, today I am an idiot. Accepting thing, this acceptance they taught us. அப்போ இந்த கீபோர்ட் செட்டில் ஆன உடனே அதுக்குள்ளே he passed away. When I was 19 years old, he passed away. But I gave a promise that, okay, whatever I take, I'm going to go in my journey. Whatever happens, whether we are successful or not. So even to my family, my wife and daughter, நான் சொல்லுவேன், இவ்வளோ ஒர்க்கிங் கொடுத்ததே கடவுள் பெரிய விஷயம். இதுக்கு தான் நம்ம பார்க்கணுமே தவிர, நான் அவரை மாதிரி ஆகலை, எனக்கு 15 கோடி வரல, எனக்கு இது வரல, எனக்கு ரஜினி படம் வரல, இதெல்லாம் அந்த கிராப் அப்படின்னு. நீங்கள் நல்லா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன நடக்குதோ நடக்கும். If this brain system, if this mind can be tuned like this, I think this is the most wonderful
profession in the whole world. You know, you're paid, you can travel, all perks are there, time is yours. 9 o'clock in the office ஓடணும்ன்றதே கிடையாது. So all these benefits you can enjoy. Otherwise everything becomes strain for you. I've seen many celebrities, I've seen many people, அவங்களுக்கு படம் இல்லைன்னா வந்து அப்படியே உட்காந்துருவாங்க, சோர்ந்துருவாங்க. You have earned so much and still you say in the 2 yearsல நமக்கு படம் இல்லை, அவன் படம் பெருசாக போயிட்டுருக்கு, இது நான்சென்ஸாக இருக்குது. That means you're not matured enough. ஓகே, மற்றவங்கள பார்த்து நம்ம என்னதான் இருந்தாலும் காம்படிஷன்ங்கிறது இருக்கணும்ல. I'm asking, is this competitive industry or a creative industry? கிரியேட்டிவா இருக்கணும். No, I'm just asking, is it is JayaTV competitive or creative? We should be both. So competitiveness is for business only. Okay. Creative person doesn't look into the competitiveness. Correct? That's why there are 2 teams in the healthy competition இருக்கணும்ல sir. If you're healthy enough, everything is competitive. The point is, if you take healthy competitiveness, are you healthy, I'm asking. If you are healthy, then you don't look into this. If you are looking into this, that means you are not healthy. பயங்கரமா ட்விஸ்ட் பண்றீங்க சார் நீங்க. இல்ல, இப்போ என்கிட்ட பணம் இருக்குன்னா நான் காமிக்க தேவையில்லைல்ல. ஒருத்தன் காமிக்கிறா அப்படின்னா டவுட்டா வருது, இவன் ஏன் இவ்வளோ ஆடம்பரமா இருக்கானே அப்படின்ட்டு. சார் இப்போ வந்து ஒரு கிளாஸ்ல ஒரு டாப்பர் இருக்கான், அதே போல வந்து ஒரு பேக் பெஞ்சர் இருக்கானா, அவன் வந்துட்டு முன்னாடி வரதுக்கு மோட்டிவேஷனா இருக்கிறது அந்த டாப்பர் தானே? 90% இல்லைன்றேன். ஓகே. அவனுக்கு என்னன்னா, அவன் படித்த அந்த டீச்சர் எப்பவுமே படித்தவங்களே பார்த்துக்கும்ப்பா, நம்ம வேலையை பார்க்கலான்னு ஒதுங்குறான் அவன். ஸோ இட்ஸ், இஃப் யூ லுக் அட் இட் இன் அ ப்ராப்பர் வே, வை இஸ் தி டாப்பர் அண்ட் வை ஆர் யூ பேக் பெஞ்சர், இட்ஸ் யுவர் ஓன் சாய்ஸஸ். யூ கீப் ப்ரோக்ரெசிவ்லி ஸ்டடிங் வெல் இனஃப், யூ வில் கம் ஃபார்வர்ட். ஓகே, அப்போ அந்த பர்சன் நம்ம மோட்டிவேஷன் எடுத்துக்கூடாது. நம்ம என்ன பண்ணணுன்றதா எப்பவுமே என்னோட கேள்வி. வாட் டிட் வி டூ டு இம்ப்ரூவ்? இஃப் யூ ஹவ் டன், தட் மீன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் கோயிங் டு பி தேர். இஃப் யூ ஜஸ்ட் கம்பேரிங் திங்ஸ் வித்தவுட் டூயிங், தேர்ஸ் நோ பாயிண்ட். இல்லை, சின்ன குழந்தை ஸ்விம்மிங் தெரியுங்க, எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது, இப்போ நான் அது மோட்டிவேஷன் எடுத்துக்கிறது என்ன எடுத்துக்கிறது, அது குதிக்குங்க 3 வயசுல, அது குதிச்சு ஸ்விம்மிங் பண்ணுது. சார், சின்ன குழந்தை கூட உங்களை கம்பேர் பண்ண அதே மாதிரி தான் இதுவும் சேம். I don't know, you should know, that's why I keep saying. பவரை கம்பேர் பண்ணும்போது, அதாவது உங்களை விட முன்னாடி இருக்கிறவங்களை கம்பேர் பண்ணி நீங்க சின்ன குழந்தைன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா, we are all same. See, the things that you are able to do is what is making you big and small. Why is a superstar big அப்படின்னா, at this age, if you can generate this much interest in people, still provide them what they like, and still bring in money to the people who invest in you, doesn't it? Are you seeing these things in கேட்குறேன்? Is it a compulsion for him to act? It is his compulsion to give to the people. என்னோட பீப்புளுக்கு நான் கொடுக்கணும், எனக்காக அவங்க பார்க்குறாங்க அப்படின்ற அந்த எண்ணம் தான் அவரை முன்னாடி கொண்டு போகுது. இல்லாட்டி there is no compulsion for them. So these qualities we have to take. அந்த குவாலிட்டிஸ் எடுக்க தான் நமக்கு கற்றுக்கணும் அப்படின்றேன். I cannot do music like Rahman, is everybody knows that. Why are you now comparing? Are you better than last 5 years? Are you better than 10 years? Are people paying you happy? உங்களுக்கு கொடுக்குற சம்பளம் அவங்க ஹாப்பியாக இருக்காங்களா அப்படின்னா நீங்கள் இருப்பீங்க. அவங்களுக்கு என்னைக்கு ஹாப்பி இல்லையோ இங்கே நம்ம இருக்க மாட்டோம். கரெக்டாக இல்லையா? சிம்பிள் லாஜிக். கண்டிப்பாக 100% இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். தட்ஸ் ஆல். திஸ் இஸ் ஹவ் வி ஹேவ் டு see. நம்மளை நம்பி வராங்க, அவங்கள நம்ம காப்பாற்றணும். You serve them, that's all. So this is a service place and not a competition place. You have so many singing competitions happening, illa, super singers. Are competitive people excelling or the people who are enjoying? Go there, you learn something, go there, express yourself, enjoy first. அவனை விட அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, அவன் மேலே இருக்கான் இல்லையா? அப்போ கரெக்டாக இல்லையா? நீங்கள் அவனை விடன்னு சொல்லிட்டீங்கனாலே அவன் உனக்கு மேலே தான் இருக்கான். சமநிலை இல்லை. நீங்கள் ஒரு மேடை, நம்ம இப்போ இந்த சேனல் ஒரு மேடை கொடுக்குது எல்லாருக்குமே, 5 பசங்களுக்கும் பாடுங்கன்ட்டு. அப்போ அவங்க சமநிலை கொடுக்குறாங்க. நீங்கள் எல்லோரும் சமம். இன்னைக்கு இதில் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. இதை புரிஞ்சிக்கலையா? காம்படிட்டிவ் ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. இது அடிதடியாக நடக்குதாங்க. பட் அது பேர் காம்படிஷன் தானே சார்? பேர் காம்படிஷன், பிகாஸ் டு அனலைஸ் அண்ட் அசஸ் வேர் யூ ஆர். நான் மட்டுமே என் வேர்ல்டு ட்ரீம் வேர்ல்டில் உட்காந்துட்டேன்னு வைங்களேன், நான் நினச்சிட்டே இருப்பேன் என் வீட்டில், ஐ ஆம் நெக்ஸ்ட் ஏஆர் ரஹ்மான், யூனோ மிஸ்டர் ஷங்கர் அப்படின்ட்டு தான் அந்த ட்ரீம். ஒரு வாட்டி கேட் தெரியுது வெளில வந்தா, அந்த பால் அங்கே கிடக்குது, எடுத்துகிட்டு வாங்க வீட்டுக்குள்ளே அப்படின்வாங்க. திஸ் இஸ் ரியாலிட்டி. ஸோ ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் யூ ஆர், திஸ் காம்படிட்டிவ் ஸ்டேஜ் இஸ் நீடட் டு கம்பீட் ஈச் அதர். காம்பீட்டன்ஸ்ன்ற வேர்டுக்கு நீங்கள் மீனிங் எடுத்தீங்கன்னா காம்படிஷன்னா என்னன்னு தெரியும். சீரியஸ்லி நான் ஒரு நான் பெய்டு தெரப்பி செஷன் கொண்டு வர இருக்கு சார். காம்படிஷன் இஸ், தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். காம்பீட்டன்ஸ் யூ ஷுட் நோ. டு கம்பீட், இட் இஸ் கம்பீட்டிங் வித் யுவர் செல்ஃப். அப்போதாங்க நமக்கு தெரியும். நம்ம இப்போ ஏன் செலிபிரிட்டி சில்ட்ரன் எல்லாம் வந்து கேப்சூல்லையே வளர்ந்துருக்கோம் அப்படின்னா,
கீழேருந்து வந்தவனுக்கு தான் அந்த வெறியோட ப்ராக்டிஸில் இருக்கான். நமக்கு ஈஸி ஆக்சஸ் இருக்குது. ஐ கேம் இன் டெஃபினெட்லி பிகாஸ் ஐ ஹாவ் அன் ஈஸி ஆக்சஸ். பட் த பீப்புள் ஹூ டோன்ட் ஈவன் ஹாவ் ஆக்சஸ் டு த கேட் ஆர் த ஃபோன் நம்பர், ஹவு வில் he கம் அப்? Imagine that we have a billion people in there, correct? 1.4 billion people in India. At least out of the first 100, your name is there. That's enough. You should be thankful for that, for the things that God has provided you. So எவ்வளோ பேர் ஜெயா டிவி உள்ளே வரணும்னு கூட ஆசைப்பட்டுருப்பாங்க. அவனுக்கு அது கூட தெரியாது எப்படி போகணுன்ட்டு. நல்ல பாடகர்களாக இருக்கலாம், இல்லை நல்லா கம்பேர் பண்ணுற கேர்ள்ஸாக இருக்கலாம், எவ்வளோ பேர் இருக்கலாம். If they don't have access, everything is waste for you. Time is moving, la. What, after 45 you want to do all this? The age is relative. I'm not saying you can't do after 45, but I'm saying in the stage இது relative. அந்த டைமுக்கு அது நடக்கணுன்றது ஆசை. சூப்பர் சார். ஸோ எங்களுக்காக வந்துட்டு உங்கள் வாய்ஸில் ஒரு சூப்பரான சாங் பாட முடியுமா? பாட்டா சார்? பாடாமல் எப்படி சார் உங்களை அனுப்ப முடியும்? கண்டிப்பாக பாடி ஆகணும் சார். சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ ஜகடம் ஜகடம் ஜகடகடம் டம் ஜகடம் ஜகடம் ஜகடகடம் டம் ஜகடம் ஜகடம் ஜகடகடம் டம் ஜகடம் ஜகடம் டம். இந்த பாட்டு சங்கர் சாருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு. அண்ட் he keeps telling me, எங்கே போனாலும் ஹிந்திக்காரங்க இருந்தாலும் நார்த் இண்டியன்ஸ் இருந்தாலும் சடனாக அவங்கள எழுப்பணும் அப்படின்னா இதுதான் பாடுவேன். இன்ஃபேக்ட் ஈவன் ஜஸ்ட் லாஸ்ட் 10 days பேக் சிவராத்திரி அன்னைக்கு கோயம்புத்தூரில் ஈஷாவில் வந்து அவர் இந்த பாட்டு பாடியிருக்காரு. ஈவன் ஆஃப்டர் so many years வந்து he sang and people were like just இல்ல கண்டிப்பா அந்த மூவியும் சரி அதுல உள்ள சாங்ஸ் அண்ட் எல்லாமே மறக்கவே முடியாது. அந்த அமைப்பு அமையிறது வந்து இறைவன் இருக்கிறான் அப்படின்றதுக்கு வந்து அது எல்லாமே ப்ரூஃப். and just that's how we all enjoy. அவ்வளவுதான். why did it come and why it's not coming again is not your logic. நாடோடிகள்ல வர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணுங்க. it was wonderful fun. அதாவது கனி சமுத்திர கனியா இருக்கட்டும் இல்லை சசி குமார் எல்லாருமே அதோட கேமராமேன் எல்லாரும் ஒரு டீமாக வந்து பார்த்தீங்கன்னா when the story was narrated and அவரோட பெயின் சமுத்திர கனி வந்து அந்த ஸ்டோரியை வச்சுட்டு he could not make that film for many years before. He told to many companies. But then how it formed again here, but the way it took off in the shooting and everything அதில் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றொன்னா அமைஞ்சுது. and it kept on becoming bigger and bigger and bigger. அப்போ தான் I keep telling, see, these are all not in our hands. How it becomes big we don't know. If it is becoming small, கண்டிப்பாக மீட்டிங் போட்டு ஆகணும், ஏதோ சரி வரல அப்படின்றது அப்போ தான் நம்ம that is in our control. But if it is getting bigger, you don't know. and அந்த ஃபார்மேஷன் அந்த ஸ்டோரி ஃபார்மேஷன் அந்த இன்டர்வல் பிளாக் அண்ட் அந்த இன்டர்வல் பிளாக் பார்த்தீங்கன்னா 13 நிமிஷம் அண்ட் 40 seconds, நியர்லி 13 to 14 minutes ஆஃப் இன்டர்வல் ரீல் வந்து நோ டயலாக். முதல்ல ஜகடம் வரும், அதுக்கப்புறம் மியூசிக் வரும், அப்புறம் சாங் வரும், அப்புறம் திருப்பி ஜகடம் வரும், எண்டு ஜகடம் ஃபினிஷ் ஆகும். ஸோ இது எல்லாமே அவர் நல்ல பியூட்டிஃபுல்லாக பிளான் பண்ணி பிஃபோர் கோயிங் ஃபார் ஷூட்டை வந்து அவங்க இது எல்லாத்துக்குமே மியூசிக் எடுத்துக்கிட்டு அந்த ரீல் வச்சு பண்ணாங்க. அது ஃபார்மேஷன் அவ்வளோ அழகாக வந்தது. எவ்ரி சிங்கிள் லாங்குவேஜ் ஹூஎவர் வேண்டினு ஹிந்தியில் வந்து பிரியதர்ஷன் சார் பண்ணார். பிரியதர்ஷன் கூப்பிட்டு நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னாரு ஆஃப்டர் த ஷூட் இஸ் ஓவர். ஸோ பிஃபோர் ஷூட் பார்த்தீங்கன்னா நானும் அந்த இதெல்லாம் பார்த்துருந்தேன், பேப்பர் ஆட்ஸ் அண்ட் எவ்ரி திங். சாஜித் வாஸ் த மியூசிக் டைரக்டர் ஃபார் ஹிந்தி. சரி பரவாயில்ல நமக்கு எப்படி தான் நினச்சிட்டோம். பட் ஒன் ஃபைன் டே அவர் கூப்பிட்டுட்டு இங்கே ஆஃபீஸ் 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு வர சொன்னாங்க. போயிட்டு நாங்கள் எல்லாமே பண்ணி பார்த்தோம், சம்திங் இஸ் நாட் ஓகே. தென் வி ஃபிகர்ட் அவுட் யூ ஆர் மிஸ்ஸிங் தேர், இங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. ஸோ வி ஆடட் தோஸ் 2 songs, தென் த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தட் வாஸ் given to me. and 1 or 2 songs Sajid did. கண்டிப்பா ஐகானிக்கான ஒரு சாங். Icon, it's a milestone and we are only thankful to God for giving us that. and the word ஏன் யூஸ் பண்ணேன்னா MSV சாரியோட சாங் சம்போ சிவ சம்போ இருந்தது, அந்த மாதிரி நமக்கு வந்தால் நல்லா இருக்குமே நினச்சிக்கிட்டே அது சும்மா டம்மி வேர்டாக போட்டோம். பட் ஃபைனலாக அந்த சிவன் அங்கே வந்து உட்காந்தது வந்து இட் வாஸ் அ மிராக்கிள். அவராக வந்து உட்காந்து ஒரு மிராக்கிள் கொடுத்த மாதிரி தான். ஓகே, இதே போல மறக்க முடியாம நீங்க வர்க் பண்ணதுல ஒரு சாங் அப்படின்னு ஏதாவது இருக்கா? எல்லாமே மெமரபிள் தாங்க. ஏதாவது எனி another song? நான் ஈவன் அஞ்சாதேல பார்த்தீங்கன்னா அந்த அச்சம் தவிர்னு ஒரு பாட்டு இருக்கும். அன்னைக்கு மிஸ்கினுக்கு வந்து பயங்கர ஃபீவர். ஸோ ஆஃபீஸில் அந்த ஃபீவர் வச்சு அவர் ஹீ இஸ் ஆல்வேஸ் ரெஸ்ட்லெஸ், யூ வாண்ட்ஸ் டு டூ சம்திங் ஆல்வேஸ். ஸோ இப்படி ஃபீவர் வந்து உட்காந்துருக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி நான் வரேன் வீட்டுக்கு அப்படின்னாரு. வந்தோடனே
எதுக்கு வராங்க என்னன்னு நமக்கு தெரியல. அவரும் இது சும்மா வில் ஹேவ் சம் ஃபன் அப்படின்ற மாதிரி வந்தாங்க. அங்கே மியூசிக் இருந்தாலே ஃபன் தானே எப்பவுமே. அதனால் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது கையில் வந்து அவர் கையில் இந்த புக் இருந்தது, திருவள்ளுவர் புக் இருந்தது. ஸோ அவர் படிச்சுக்கிட்டு இதை வச்சு பாட்டு பண்ணலாமா அப்படின்ட்டு அப்படி பேசிட்டு வித்தின் தட் ஹாஃப் அன் ஹவர் வி ஃபார்ம்டு தட் இது. ஓகே. ஸோ அப்போ அவர் பாடலாம் அப்படின்னாரு. அவரே பாடணும் ஜஸ்ட் ட்ராக் மாதிரின்ட்டு. ஃபியூ லைன்ஸ் எங்களுக்காக பாட முடியுமா? ஐ டோன்ட் ரிமெம்பர் தோஸ் லைன்ஸ், பட் நீங்கள் அந்த பாட்டு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டைட்டில்ஸில் போட்டிருப்பாங்க. ஸோ தேட் லைன்ஸ் வி சாங் அண்ட் தட்ஸ் வை ஹிஸ் வாய்ஸ் வாஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட் ஃபார் தட் சாங். பட் இட் மேட்ச்ட். அதுக்கப்புறம் அதை திருப்பி நாங்கள் ரிமூவே பண்ணல. இதை வச்சே நம்ம ஓகே பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவரே டிசைட் பண்ணிக்கிட்டார். இது நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க சார் அப்படின்னு. நல்லா இருந்தால் நல்லது தானே. ஓகே. அதே மாதிரி ஈவன் ஃபார் த உலகில் எந்த காதல் உடனே ஜெயித்ததுன்ட்டு இதில் இருக்கும், நாடோடிகளில். அது வாலி சார் தான் எழுதினார். ஸோ அந்த சுச்சுவேஷன் சொல்லி டிஸ்கஷன் முடிஞ்சு அப்புறம் நாங்கள் போயிட்டோம். அவர் எழுதினார், நானும் ட்ராக் வச்சு ரெக்கார்ட் பண்ணேன். அப்புறம் டைரக்டர் சமுத்திரகனி வந்து ஃபீல் பண்ணாங்க, என்ன சார் இது உடனே ஜெயிக்கல அப்படின்றாங்க. ஆக்சுவலாக அவன் ஒரு லவ் ஃபெயிலியரான ஒரு சாங்கு, காதல் ஜெயித்தது, காதல் ஜெயிக்கிற மாதிரியே எழுதியிருக்கே, தோத்து போயிடுச்சு, அதுக்கேற்ற மாதிரி பாடணும் அப்படின்ற மாதிரி இருக்கு சார். அப்படின்னோடனே வாலி சார் கூப்பிட்றா அவனை அப்படின்னாரு. ஏன்னா தேவர் வெரி க்ளோஸ், பாலச்சந்தர் கிட்ட இருந்ததுனால அவங்க தேவர் ஆல் ஒன் டீம். ஸோ இட் வாஸ் ஃபன். அதுக்கப்புறமா வந்து ஹி எக்ஸ்பிளைன்டு, காதலர்கள் தான் தோப்பாங்களே தவிர காதல் என்றைக்குமே தோக்காதுங்க, இதுதான் கான்செப்ட். அதில் நீ 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 சொன்னதே திருப்பி ஒரு வாட்டி யோசிச்சு பாரு. அவன் என்ன சொல்கிறான், எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல, அதனால் நியாயமானது தான் நீங்கள் சொன்னது. அவன் தான் ஓகே சொல்லிட்டு போகிறானே தவிர அவன் காதலில் தோத்துட்டோன்னு அவன் சொல்லலை. He asked a point, when you get a government job, you take my daughter. இதுதான் அந்த சீன். ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் அவர். ஸோ he is very genuine, he is a very honest fellow. இது கிடச்சிருந்தா நான் தைரியமாக அவன் பொண்ணை எடுத்து கூட்டிகிட்டு போயிருப்பேன், நீங்கள் சொன்ன நியாயம் தானே, எனக்கு வரலையே அப்படின்றான். ஸோ their love for each other never failed. As lovers they part. சூப்பர் சூப்பர். ஸோ அதனால தான் அந்த பாட்டு அப்படி இருக்கும் லைன்ஸு, உலகில் எந்த காதல் உடனே ஜெயித்தது. ஏன்னா நான் இந்த பொண்ணை லவ் பண்ணேன்னா அப்படியே சூப்பர் சூப்பர் எப்போ கல்யாணம் பேரண்ட்ஸ் கேட்பாங்களா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜர்க்காவாங்க, ஏன்னா இவங்களே சாய்ஸ் எடுத்துக்கிட்டாங்களேன்ட்டு, அதனால உடனே ஜெயிக்காது. ஸோ பட் காதலை பற்றி நம்ம சொல்ல, உலகில் எந்த காதல் உடனே ஜெயித்தது, வலிகள் தாங்கும் காதல் மிகவும் வலியது. ஸோ அன்லெஸ் யூ ஆர் ஏபிள் டு என்டியூர் த பெயின், ஸ்ட்ரென்த் டசன்ட் கம். ஸோ தட் என்டியூரன்ஸ் இட்ஸ் ஆல் ட்ரெயின்ட் அஸ் எங்களுக்கு. ஸோ இந்த மியூசிக்கில் வந்து இப்போ நம்ம ட்ரைனிங் சிஸ்டம் வரும்போது எதுவுமே உடனே வரலன்னா தோக்கலைங்க. இன்றைக்கி உங்களுக்கு அந்த அமைப்பு இல்லை. விஜய் சார், அஜித் சார்லாம் வந்து எடுத்த உடனே சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாங்களான்னு கேட்குறோம். இல்லை, அவங்க அவ்வளோ வலிகளை தாங்கி அவ்வளோ இப்போ 50-60 சினிமாஸ் இருக்குன்னா must be 10 to 20, 50% would have been successful films, 50% are failed films. Okay. But whether you are able to get up in the morning again, come back again for work, is what is profession. Not about the things that happened yesterday. You should be able to come up again. If you are looking into failure and success, that means it's not your profession. You are outside the profession. So, எந்த டைரக்டர் கூட work பண்ணனும் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு ட்ரீமா, அல்டிமேட் டெஸ்டினேஷனா இருக்கு? That's what I leave it to fate and I leave it to the things that happen. I don't make choices. இப்போ சமுத்திரகனி, மிஷ்கின் இவங்களாம் நான் சூஸ் பண்ணலை. ஸோ ஐ டோன்ட் கீப் கோயிங் அண்ட் ஆஸ்கிங் ஆல்சோ. திஸ் ஹவ் வி ஆர் ஆல் ட்ரெயின். வாட் கம்ஸ் டு யூ, கோயில் மாதிரி நீங்கள் திறந்து வைங்க, வரவங்க ஓகே. பட் வி ட்ரை டு கிவ் த பெஸ்ட் வித் த அவைலபிள் ரிசோர்ஸஸ். ஏன்னா பட்ஜெட்ஸ் ஆல்சோ ஒரு க்ரைட்டீரியா தான். சில பேரால் பே பண்ண முடியலன்னு வைங்க, தட் வில் அஃபெக்ட் த ஹோல் ப்ராடக்ட். ஸோ யுவர் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். ஸோ தட்ஸ் வை வி கீப் எஜுகேட்டிங் ஆர் டெல்லிங் தம். Always don't focus on making it in a very compact budget. Sometimes you'll have to expand. இப்போ ஒரு கோல்டு பண்ணுறீங்கன்னா 10% வேஸ்டேஜ் இருக்குது. வேஸ்ட்டே பண்ணாமல் ஒரு ஆர்னமெண்ட் பண்ணணும்னா இன்னி வரைக்கும் அது நடந்ததே இல்லை. இப்போ இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குன்னா some percent of wastage is going to be there. They know that. They are only looking at the bigger picture. ஆண்ட்ரியா மேமுடைய கா படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணுங்கள். Ka is a very interesting subject. After many years, I got this opportunity to make the movie. Ka oda kalame pathina, Andrea is a photographer or a wildlife photographer who gets into the forest to take some pictures, but eventually gets caught into another trap mari. So adanal avadi paathu and
ஸ்கிரிப்ட் டயலாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 2 பேஜஸ் கூட இருக்காது. என்டையர் 1.5 hours 2 hours ஃபிலிம்க்கு நான் கேட்டேன், என்ன இது சைலண்ட் ஃபிலிம் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஹீ கேவ் ஸோ மச் ஸ்பேஸ் ஃபார் த ஆம்பியன்ஸ் அண்ட் மியூசிக் ராதர் தன் த டயலாக். ஸோ அப்படி அவரோட விஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு ஃபாரஸ்ட்ன்ற போது நீங்கள் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற ஃபீல் வரணும் அப்படின்னா அந்த சவுண்ட்ஸ் ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே போகணும். ஸோ அப்போ இந்த சவுண்ட் வைப்ரேஷனில் எங்கள் 2 பேருக்கு மேட்ச் ஆச்சு. ஓகே, நல்ல ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்ட்டு. அண்ட் தென் த மியூசிக் பார்ட் வி டிட், தென் ஹர் ஆக்ஷன், தென் ஆஃப்டர் சீயிங் த ஹோல் பிக்சர் தென் ஐ ஃபிகர்ட் அவுட் அண்ட் செட் இது வந்து டெபிக்ஷன் ஆஃப் த இன்சிடெண்ட் மாதிரி இல்லாமல் மேலேருந்து பார்க்கும்போது க்ரைம் த்ரில்லராகவோ மர்டர் மிஸ்ட்ரியாவோ இருக்கலாம். பட் நீங்கள் வேறு மாதிரி ஆங்கிளில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் ரெப்ரசன்டிங் நேச்சர். That's why she is interested to save nature. And the murder or killing that happened are the poachers. மரங்களை வெட்டுறவங்கள. ஸோ எங்கேயுமே மரத்தை வெட்டுற மாதிரி காமிக்காமல் இந்த ஆளை வெட்டினது மரத்தை வெட்டின மாதிரி தான். ஓ, அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். symbolic representation மாதிரி. It's just an interpretation. It's my perception, not directors. But I keep telling him, I like the way this, to see the movie like this. ஸோ ஒரு பெண்ணால் தான் அதுக்கு பண்ண முடியுன்றதுனால தான் ஹீரோவே நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். ஏன்னா டு கிரியேட் ஆர் டு நர்ச்சர் சம்திங், it is the feminine power. Man can never nurture anything. He can maybe create. பட் இப்போ ஆர்கனைசேஷனுக்கு நான் அதனால பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கனைசேஷன்ஸில் மேனேஜ்மெண்ட் பீப்புள் டாப்பில் விமன் இருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். தே கேன் மேனேஜ் திங்ஸ் வெரி வெல். ஈவன் அட் ஹோம் மேன் கேன் பிரிங் எவ்ரி திங், பட் டு மேனேஜ் ஆர் ரன் த ஹோம் இட் இஸ் த விமன். வித்தவுட் ஹேர் நத்திங் எக்ஸிஸ்ட். ஸோ ட்ரீஸை காப்பாற்றணுன்றதுனால இவ்வளோ வச்சுருக்கிற மாதிரி அப்படி ஒரு இது பண்ணி, அண்ட் ஷி ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் அண்ட் இட் வாஸ் நைஸ் த ஹோல் படம். சார், உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன நல்லா இருக்கு? நெக்ஸ்ட்டு சம்பவம்னு ஒரு படம், இது சேம் கம்பெனிக்கு ஆல்ரெடி இட்ஸ் ஃபினிஷிங்கில் இருக்குது. ஐம் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஆன் த ஸ்கோர். மேபி இன் another 2 months டைம் வி ஷுட் பி டாக்கிங் அபவுட் தட் ஃபிலிம். அண்ட் இது இல்லாமல் ஆஸ் ஐ செட் மை இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் மூவிங் குவைட் குட். அடுத்த அப்டேட்ஸ்க்கு நாங்கள் சீக்கிரமாகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஷூர் டெஃபினெட்லி. ஓகே. இல்லை, ஹீரோ கெட்டப்லலாம் வந்திருக்கீங்க, ஏதாவது நடிக்க போறீங்களா? ஆல் சப்ஜெக்ட் டு டைம் அண்ட் ஓகே, அப்போ அதுக்கும் அப்டேட்காக காத்துட்டு கண்டிப்பாக. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ.